மேற்கு வங்கத்தில் மறுபடியும் பரபரப்பு தொட்டி இருக்கு. இந்த ஓட்டிங் மிஷின் எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் நேரடியாக போயிருக்கிறாங்க. அங்கே எந்த அனுமதியும் இல்லாமல் அந்த பெட்டிகளை எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சில தொகுதிகளில் வந்து மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. என்ன நடக்கு? ரொம்ப ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். இந்த நாடே நேற்றைக்கு திரும்பி பார்த்தது. திரிணாமுல் காங்கிரஸ் வீடியோவே ரிலீஸ் பண்ணுறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுறாங்க. மர்ம நபர்கள் இவங்க சொல்கிறாங்க அது பாஜகவினுடைய ஆட்கள், அவங்களுடைய ஏஜென்ட் உட்பட அவங்க கூட வந்தவங்க தான். பூட்டி இருக்கக்கூடிய அறைக்கு உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த விவிபேட்டை நகர்த்திட்டு இவிஎம் மிஷின்ஸை திறக்கக்கூடிய காட்சிகளை வெளியிட்டு தான் இமீடியட்டாக மம்தா பானர்ஜி கிளம்பினது. நானே போகிறேன், நேரடியாக போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போய் அங்கே உள்ள விடலைன்னு போது தர்ணா பண்ணி ஒரு 2-3 மணி நேரம் அங்கேயே உட்காந்து இதுக்கு நாங்கள் பதில் எங்களுக்கு கிடைச்சே ஆகணும், இன்னும் எல்லாரும் சேர்ந்து மக்களுடைய தீர்ப்பு மாற்ற பார்க்குறீங்களா அப்படின்ட்டு பெரிய ரகலையாக மாறுச்சு. இன்னொரு பக்கம் அதுக்கு முந்தின நாள் கிளம்பினதை வச்சு, ஏன்னா இவங்க டேப்பை வச்சு ஓட்டிட்டாங்க, எங்களை ஓட்டு போட விடலன்னு ஒரு சிக்கல்கள் இல்லையா, அதை வச்சு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இவிஎம் எவ்வளவு தொட்டாலும் சரி மக்களுடைய தீர்ப்பு சரியாக தான் இருக்கும், உங்களை நாங்கள் செய்ய விட மாட்டோம், தடுத்துட்டோம் அப்படிங்கிற இந்த நரேட்டிவ் போக பாஜகவினர் வச்ச குற்றச்சாட்டு ஓட்டு போடவே விடலைன்னு. ஓட்டு போடவே விடலை, அதில் ஸ்டேப் ஓட்டி வச்சிட்டாங்கன்னு ஃபோட்டோ ஓட்டினதுனால அதுக்கு மறு வாக்குப்பதிவு வேணும்னு ஞானேஷ்குமார்ட்ட போகிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது, பிஜேபி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குதுன்னா இதை வாங்குறாங்களானே தெரியல, வாங்கி இப்படி ஓரம் வச்சுட்டு இதுக்கு தான் உடனடியாக அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பாஜக சொல்லக்கூடிய என்னாச்சு ஐயோ அப்படியா அந்த உடனே பண்ணி கொடுத்துடலாம் என்பதாகங்கிற விமர்சனத்தை திரிணாமுல் காங்கிரஸ் வைக்கிறாங்க. இப்போ அதன் அடிப்படையில் அவங்க வச்ச இடங்கள்லாம் பார்த்துட்டு அவங்க 42 பூத் வரைக்கும் சொன்னாங்க. அதில் ஒரு 15 பூத்தில் அதை நாங்கள் உண்மையின் கண்டறிஞ்சிட்டோம். எனவே இந்த 15 பூத்துகளுக்கும் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட அந்த 15 பூத்துகள் ஒரு தொகுதியில் 11 பூத்து, இன்னொரு தொகுதியில் 4 பூத் அப்படிங்கிறது. ஐ திங்க் டைமண்ட் ஹார்பர் வந்து அபிஷேக் பானர்ஜியினுடைய நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வர சட்டமன்ற தொகுதி, அங்கே அந்த தொகுதியும் மற்றும் ஒரு தொகுதியிலுமான விஷயங்கள் பிரிஞ்சு காலையிலிருந்து மறுவாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம இதனோட லைட்டாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒருவேளை நேற்றுக்கு வணிக சிலிண்டருக்கு விலையை ஏற்றிட்டு இதுக்கு சேர்த்தாம விட்டாங்க வீட்டு சிலிண்டருக்கு, ஒருவேளை அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை. மறு வாக்குப்பதிவு இருக்கிறதுனால அன்னைக்கு எதுவும் நமக்கு விட ஓட்டுக்கிட்டு அது அப்படிலாம் இல்லை, இன்னொரு அது சீரியஸான ஒரு பார்வை தான். என்னன்னா காரணம் அது இல்லாமல் இன்னொரு அது என்னன்னா, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடணும், போட்டுட்டு பெட்ரோல் டீசல் எவ்வளோ ஏற்ற போகிறோங்கிறதோட சேர்த்து இதையும் சொல்லணும் அப்படிங்கிறனால ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு அறிவிச்சோம்னா டெய்லி அதிர்ச்சி கொடுத்தாரு மோடின்னு திட்டுவாங்க. ஒரே நாளில் எல்லாத்தையும் சேர்த்து அறிவிச்சிங்கன்னா அதோட சொல்லி இருந்து போட்டோம். ஏன்னா இப்போ நேஷனல் மீடியாக்கள் எல்லாம் ஈவன் இந்தியா டுடே உள்ளிட்ட நிறுவனங்கள் $4 வரைக்கும் ஏறலாங்கிறாங்க. அவங்களோட ஷோர் சொன்னதாக போடுறாங்க. $4 வரைக்கும் பெட்ரோலில் டீசலில் $4 $5 வரைக்கும் ஏறலாம், இது வந்து வீட்டு சிலிண்டர் ஏற போகுதுன்னு அவங்க ஒரு எண்ணிக்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெட்ரோலியத்துறை துறையிலிருந்து இல்லை இது உண்மை கிடையாது, நாங்கள் இந்த எண்ணத்திலே இல்லைன்னு அந்த இடத்துல இல்லை, அதை விட அதிகமாட்டில் நாங்கள் கணக்கு வச்சிருக்கோம், நீங்கள் நீங்கள் $5 சொல்லலாம் பரவாயில்ல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்ம தான் புரிஞ்சிக்காம போயிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸாக வச்சு தான் அது ஏற்றலைங்கிறது ஒரு பக்கம். ஸோ இன்னைக்கு அந்த மறுவாக்குப்பதிவு போயிட்டு இருக்கும்போது மம்தாவினுடைய விஷயம், இதற்கு நடுவில் ஒரு அங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர் ஒரு சார்ஜ் பண்ணி அவர் அனுமதி இல்லாமல் உரிய ஆட்கள் இல்லாமல் தபால் ஓட்டுகள் அவராக பிரித்து அதெல்லாம் மாற்ற ட்ரை பண்ணார்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதற்கு எதிராக நீதிமன்றத்தை இன்றைக்கு நாடி இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இன்னொரு கேஸு உச்சநீதிமன்றம் போயிருக்கு. இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வையாளர்களாக முழுக்க மத்திய அரசு அதிகாரிகளை மட்டுமே போடுறாங்க. வெவ்வேறு ஊர்களில் இருந்து வெவ்வேறு ஊரும் கூட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லேருந்து ஆட்களை இறக்குறாங்க. ஏற்கனவே வந்து பாதுகாப்புக்கு வந்து மத்திய படைகளை வந்து அனுப்புனாங்க, எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவிற்கு அதிகமான எண்ணிக்கை. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், எப்படியாவது அடித்து பிடிச்சு மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடிக்கணும், மம்தாவை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கு. தொடர்ந்து வரக்கூடிய எல்லாமே அதைத்தான் நமக்கு சொல்லிட்டு இருக்கு. நிச்சயமா, ஏன்னா அந்த இடம் தான் இங்கே அந்த பார்வையாளர்கள் அதை எதிர்த்து போனது, தேர்தல் ஆணையம் அதெல்லாம் எங்களுடைய அதிகாரம் அப்படின்ட்டாங்க. நீதிமன்றம் வரைக்கும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் திடீர்னு ஒரு கேஸ் இருக்கு, இதில் கல்கட்டா ஹைகோர்ட்டில் திடீர்னு வேற ஒரு கேஸு, தேர்தல் ஆணையத்தில் முறையீடு, இப்படி பல விதமான விஷயங்கள். ஆனால் சாப்பாடு தண்ணி இல்லாமல் நீங்கள் அங்கே பூத் வாசலில் தெளிவாக இருங்க, நம்ம ஜெயிக்கிறோங்கிறதையும் உறுதி. ஆனால் ஜெயித்து வருகிற வரைக்கும் எந்த ஒரு சின்ன இடத்துல கூட நம்ம கண்ணை சந்திரக்கூடாது அப்படிங்கிறதுலையும் மம்தா பானர்ஜி
தெளிவாக இருக்கிறார்கள். கேடஸை தயார்படுத்தியும் வச்சிருக்கிறாங்க, முழு வேகத்தில் எல்லாரும் இருக்கு அப்படின்னு. அப்போ திட்டமிட்ட ஒரு கலவரத்தை இவங்க செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்களோ அப்படிங்கிற விஷயங்களும் ஒரு பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்கு. ஓட்டு எண்ணிக்கை நாளில் அசம்பாவிதங்கள் வந்து மேற்கு வங்கத்தில் நடக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அனுமானங்கள் இப்பவே வந்து வந்துட்டு இருக்கு. அதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். ஏன்னா இப்போ இது அடுத்த கட்டமாக, ஏன்னா மம்தா முன்னாடி குற்றச்சாட்டு வச்சாங்க, இவங்க வந்து பார்த்திங்கன்னா வன்முறை இவர்களே தூண்டி விடலாம், அதற்கும் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த சூழலெல்லாம் தாண்டி இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகருதுங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் போல்ஸ் அதையும் நாங்கள் நம்பலைங்கிறதையும் மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. ஒரு பெரிய அளவுக்கான ஹைலைட் என்னென்னா, நம்ம விஜய் சார் 120 வாங்குவார்னு ஒரு நிறுவனம் வெளியிட்டது இல்லையா, அவங்க இங்கே மேற்கு வங்கத்தில் நாங்கள் எக்ஸிட் போலே வெளியிடலன்ட்டாங்க. அப்படியா? நாங்கள் போய் பலர்கிட்ட கேட்டோம், யாருக்கு போட்டோன்னு யாரும் சொல்ல மாட்டுறாங்க, அதனால் நாங்கள் வெளியிடலைன்னு ஆக்சிஸ் மை இந்தியா அதை ரிலீஸ் பண்ணவே இல்லை. இந்த முறை நாங்கள் அதை பண்ணலைங்கிறதையே அறிவிச்சிட்டாங்க அதிகாரப்பூர்வமாங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. எக்ஸிட் போல்ஸ் மிக பெரும்பாலும் மம்தா தோற்கிறார், பாஜக வருது அப்படிங்கிறாங்க. ஒரு சில போல்ஸ் மட்டும் மம்தா திரும்ப வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. மம்தா பானர்ஜி கடந்த 3 முறை ஜெயித்ததை விடவும் மிக அதிகமான எண்ணிக்கையில் 226 நாங்கள் ஒரு கவுண்ட் சொல்கிறாங்க, 294 நினைக்கிறேன். அந்த இடத்துல 226 வரைக்கும் நாங்கள் ஜெயிப்போம்னு அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஒரு கவுண்ட்டையும் வேற சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. இந்த எக்ஸிட் போல்ஸ் எதுவும் நாங்கள் நம்புறதா இல்லை, அதை விட எங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு இருக்குங்கிறது மம்தாவினுடைய ஒரு ஸ்டாண்ட். இந்த எக்ஸிட் போல்லையே இப்போ ஆக்சிஸ் மை இந்தியா சொன்னது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிக்கல் இருக்கிறது. நாங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்களை வந்து கண்டறிஞ்சு அவங்க பேட்டி கொடுக்குறதே ஃபைட்டுக்கு போவாங்கல்ல, அவங்ககிட்ட வந்து மக்கள் பேசலை அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை வந்து வந்துட்டு இருந்தது மேற்கு வங்கத்தில். 2 விஷயம் இருக்குது. அதுதான் நேராக போகிறவங்க கிட்ட மக்கள் பேசலான்றதை தாண்டி சொன்னால் நாளைக்கு நான் எங்கள் தொழில் முடியாது. எல்லா கட்சிக்காரனும் எங்கள் ஊரில் அடிக்கிறவனா இருக்கான், வன்முறையில் யாரும் யாருக்கும் சலைச்சவங்க இல்லைன்னு போது. இப்போ நம்ம இது போய் யூடியூப்லேயே பைட்டு கேட்குறோம், யார் வருவா என்ன இதெல்லாம் கேட்குறோம்ல, இந்த மாதிரிலாம் அங்கே பேசினா எந்த கட்சிக்கு ஆதரவாக சொன்னாலும் மற்ற கட்சிக்காரன் வந்து வீட்டில் கல்ல விட்டு இருந்தான்னு வைங்க, அது பயங்கரமான சிக்கலாக போகும். நான் தொழில் பண்ணணும், வாழ்வாதாரம் இருக்குது, இங்கே நிம்மதியாக இருக்கணும்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்கிறது ஒரு பார்வை. சட்ட ஒழுங்கு என்ன சிறப்பாக இருக்குது, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசியல் வர்க்கம் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அது ஒரு சாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு படி சோறு, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி அது ஒரு சோறு பதமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை விட ஹைலைட் இவங்க எடுத்தது எக்ஸிட் போலான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா நீங்க 2 விதமா அதை பிரிக்கணும். ஒன்று எக்ஸிட் போல், இன்னொன்று போஸ்ட் போல் சர்வே. எக்ஸிட் போலுங்கிறது எக்ஸிட் பேரே எக்ஸிட் போல். நீங்கள் வந்து இதை விட்டு வெளியில் வராங்கன்னா அதை எக்ஸிட் பாயிண்டில் வச்சு கேட்கணும், யாருக்கு போட்டீங்க, இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க, ஏன்னா இங்கே யாரோட ஓட்டுக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு போட்டீங்க, இந்த 2 கேள்வி கேட்குறது தான் எக்ஸிட் போல். நீங்கள் உங்கள் என்ன ஜாதி, நீங்கள் எந்த பின்புலம், நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் எத்தனை பேர், யாருக்கு போட்டீங்க, ஏன் இவங்க வரலாம், உங்களுக்கு பிடிச்ச முதலமைச்சர் வேட்பாளர் யார் பெஸ்ட்டுன்னு பார்க்குறீங்க, இந்த கேள்வியெல்லாம் கொஸ்டினர்லாம் ரெடி பண்ணால் அதுக்கு பேர் போஸ்ட் போல் சர்வே. எப்படி நீங்கள் இந்த லெவலுக்கு, ஏன்னா இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவில் அவங்க சமூக வாரியாக பிரித்து விடுறாங்க. ஓசி இத்தனை பேர்த்தை கேட்டோம், எஃப்சி இது எம்பிசி இத்தனை பேர்த்தை கேட்டோம், பிசி இத்தனை பேர், பழங்குடியினர், பட்டியலின மக்கள், அவங்க இந்த லிஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நைட்டு உங்ககிட்ட காலைல என்ன சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு என்ன சாப்பிட்டோங்கன்னு ஒரு இது வரும். ஓட்டு போட்டு 3 நாள் கழிச்சு நீங்கள் அவங்கள தேடி பிடிச்சி, ஆமாம் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க உங்ககிட்ட சொல்லணும். இதுவும் நேரில் போனாங்களேன்னா ஃபோனில் ஐவிஆர் மூலயமாலாம் எடுத்துருக்குறாங்க. ஃபோனில் நீங்கள் எடுத்து என் 1 அழுத்தவும், நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தால் என் 2 அழுத்தவும், நீங்கள் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்திருந்தால் என் 8 அழுத்தவும், எண்ணெய் மாறி போவோம், இதை மீண்டும் கேட்பதற்கு ஸ்டாரை அழுத்தவும். இதில் இவங்க கேட்டு பொறுமையாக நம்ம மக்கள் உண்மையை சொல்லி ஏதாவது ஒன்று அமிட்டு போடுவோம். அப்படிலாம் வந்துச்சுன்னா ஆனால் எடுக்க மாட்டேன், எடுத்தேன்னா கட் பண்ணிடுவேன். யாரா அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம உயிர் எடுக்கிறாங்கன்னுட்டு. இதுதான் சாமானிய மக்களுடைய பார்வையாக இருக்கும். நம்ம அதை அப்படி போகிற போக்கில் தள்ளிவிட்டுற முடியாது. ஸோ இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை தாண்டி மம்தா ஜெயிச்சு வராங்களா, அது எந்த மாதிரியான பயணங்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் ஒரு சண்டையை மம்தா போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது. எப்படி முடியுதுங்கிறத பார்ப்போம்.